இது சாரி ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் என் ஸ்கூலு. வேகமாக வந்து முடிச்சுட்டு அது ரெடி ஆகி நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருப்பார். வறுமையான ஃபேமிலி. நாங்கள் ஒரு மஞ்சி வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி அப்படி இப்படி வாங்கி நாங்கள் ஒரு 3 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்கச்சி, 3 பேர் கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துட்டு வந்தார். கடன் உடன் பட்டி வாங்கி எல்லாம் இது பண்ணிட்டு வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை நல்லபடியாக கற்றுக்கணும். சரி நான் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு உணவு தானியங்கள் அது மாதிரி கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அந்த தொழிலை செஞ்சுட்டு வந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்பாவுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். ஏமா நம்ம காசு வாங்கிட்டு இந்த தொழிலை செய்யலாமே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். அது வந்து அவர்